ஹே ஹைடா அமீஸ் வெல்கம் டு ஓடிஸ் ஆன் ஹார்ட் வைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட 2 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட்டான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூ பர்வெட். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அவாய்ட் இட். பிகாஸ் ஏன்னா நிறைய நாய்ங்க வந்து குறைச்சிட்ருக்குது, என்னை ரெக்கார்ட் பண்ண விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண போகும்போது பார்த்து எங்கேருந்து தான் குறைக்கும்னு தெரில, அப்படி குறைக்குதுப்பா. ஸோ உங்களுக்கு கேட்குதா என்னமோ தெரில, பயங்கரமாக குறைக்குது. சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டோம், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒயன் அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இது இது ஜிம்மின் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அந்த ஆண்டியும் கீழே வராங்க. ஜிம்மினோட அம்மாட்ட, நீங்கள் ஆண்டி இதுதான் என் பிள்ளை ஜிம்மின்னு. இவரு தான் உங்கள் பிள்ளையா? ஆமாம்மா. ஏம்மா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் என்ன? இல்லை ஆண்டி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஓ அப்படியா, சரி சரி. ரூஹி கவுச்சில் உட்காந்துருப்பா, நீங்கள் தான் இருந்து ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. அங்கேருந்து எழும்பி உங்ககிட்ட வந்துட்டு, ஆண்டி நீங்கள் உங்கள் பையனை கூப்பிட போகிறேன்னு சொன்னீங்க. அதுவாம்மா, அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், அதனால தான் வர முடியல. ஓ தூங்குறாங்களா? இல்லை, அவங்கள பார்க்கலான்னு நினச்சேன். ஓ இவங்க தானா ஜிம்மின்? ஆமாம்மா, இவன் தான் என் பையன். ஓ ஆண்டி, உங்கள் பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் என்ன தான் ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்வெட் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மினோட அம்மாவும், சரிம்மா கொஞ்ச நேரம் உட்காருங்க, காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம். ஐயோ இல்லை ஆண்டி, எதுவும் வேண்டாம், சரி லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்கள் வீட்டை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மினோட வீடை தான். ஒரு வேளை நான் வரதை பார்த்துருந்துருப்பானோ, அதனால தான் தூங்கிட்டுருக்குற மாதிரி நடிக்கிறானோ அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜிம்மின் நீங்கள் திரும்பி நிற்கிறத பார்த்ததும் டக்குன்னு மறைஞ்சிக்கிறான். என்ன பார்க்குறா, ஒரு வேளை நான் தான் இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டில் அங்கே தான் பார்க்குறீங்க. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஜிம்மின் அப்படியே எட்டி பார்க்குறது உங்களுக்கு அப்படியே நல்லா தெரியுது. அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. ஜிம்மினும் அவள் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட அப்படியே பார்க்குறான். நீங்களும் ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு அப்போ நான் தான் வந்திருக்கேன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம்லாம் உன்னோட பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே சாரி அப்படிங்கிற மாதிரி நெஞ்சோட அந்த இது சைன் லாங்குவேஜெலாம் சாரி சொல்லும்போது அப்படியே நெஞ்சோட இப்படி சாரின்னு இது ரப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரப் பண்ணுறான். அவர் அப்படியே கண் கலங்கி இந்த சைன் லாங்குவேஜில் சாரின்னு சொல்லும்போது இந்த ஹார்ட்டில் அப்படியே ரப் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மொழி படத்துலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ரப் பண்ணுவாங்க சாரி சொல்லும்போது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மினும் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், அவனுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா அப்படிங்கிற நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஜிம்மின் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய தடவை அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மிரர் முன்னாடி நின்று அதை நிறைய ட்ரை பண்ணுவீங்க. ஒரு நாள் ஜிம்மின் பார்த்துருப்பான். நீங்கள் அப்படியே அந்த சைன் லாங்குவேஜ் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது, இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்க்கும்போது தான் அவனுக்கே தெரிஞ்சுக்கும் இது வந்து சைன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனும் கற்றுருந்துருப்பான். இப்போது நீங்கள் இதை பார்த்துட்டு சாரி கேட்குறானா அப்படிங்கிற மாதிரி அவனை தான் பார்க்குறீங்க. அப்போது பின்னாடியிலேருந்து ரூஹி, என்னடி அப்படி திரும்பி பார்த்துட்ருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறா. நீங்கள் ஜிம்மினே தான் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நான் தான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் எதுக்காக அவன் அப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மண்டையில் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க.
இப்படியே தான் அந்த டேயும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி நீங்கள் ஜிமின்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி காலேஜ்க்கு போகிறீங்க. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க ஜிமின் ஸ்டில் வரவே இல்லை. என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்ல ஏன் ஜிமின் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. லியா அப்படி உங்களை தான் பார்க்குறா. ஏன்? இல்லை இன்றைக்கி வரலையா தான் கேட்டேன். இவ்வளோ நாள் நீ அவனை பற்றி கேட்கலையே, ஏன் இன்றைக்கி திடீர்னு கேட்குற? இல்லை இன்றைக்கி அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்கல்ல, சொல்ல ஜிமின் வரலன்னு இருந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன். ஓ எனக்கு தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமின் ஏன் வரல அது மட்டும் தான் உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. லியா உங்களை நோட் பண்ணுறா. நீங்கள் மென்டலி ஆப்சண்ட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி மட்டும்தான் இங்கே இருக்கிறீங்க. ஏன் வரல? ஒருவேளை என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த ஒரு டேயும் ஸ்கிப் ஆகுது. அகெயின் நீங்கள் காலேஜ்க்கு வரீங்க. இன்றைக்குமே ஜிமின் வரல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் தேவங்கிட்ட கேட்குறீங்க, தேவ் என்னடி ஜிமின் ஏன் வரல? அவனை பற்றி நீ ஏன் கேட்குற? இல்லை 2 days ஆச்சு, அதான் வரலையே, அதான் கேட்டேன். மேடத்துக்கு என்ன சார் மேலே ரொம்ப அக்கறை போல்? அதெல்லாம் இல்லைப்பா, இது சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஓ ஜிமின் வரலன்னா அது கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படி தானே? இப்போ தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியல, நான் கால்லாம் பண்ணல. ஏய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு கால் கூட பண்ணி கேட்கலையா என்ன? உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா இந்த இருக்குது ஜிமின் நம்பர், நீயும் கால் பண்ணி கேளு. நான் எப்படி கால் பண்ணுறது? நீ தானே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த, ஸோ அதனால் நீயே கால் பண்ணி கேளு. நான் வருத்தம்லாம் படலை. மூடிட்டு இதான் நம்பர், வேணா கால் பண்ணு, எங்களாலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே போயிட்டாரு. தயாவுக்கு தெரியுது நீங்கள் ஜிம்மினை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த ரூட்லேயே போட்டு ஏதாவது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார். இப்போ நீங்கள் அந்த நம்பரை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நமக்கு தெரிஞ்சும் ஆகணும், என்ன பண்ணுறது? என்னாலாம் ஒரு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் முடியாது. அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா கால் பண்ணி கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனில் அந்த நம்பரை போட்டுட்டு டயல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சுத்தமாக தைரியமே இல்லாமல் சேவ் மட்டும் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போகும்போது ஜிம்மினோட வீடை தான் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. முக்கியமாக அந்த ஒரு பால்கனியை. என்ன இருக்கும் உனக்கு? ஆன்ட்டி கூட வரல, என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ ஜிம்மினுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதனால் அம்மா சொல்லுவேன், நான் ஆன்ட்டி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு? இல்லை சும்மா தான், ஆன்ட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான். பக்கத்து வீடு தானேடி, இன்னைக்கு காலை தானே பார்த்துட்டு போனேன். அம்மா பார்த்தேன்னா பேசக்கூடாதா? நான் கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மின் வீட்டுக்கு போகிறீங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு யோசிக்கிறீங்க, ஒரு வேளை ஜிம்மின் ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஓடலான்னு பார்க்குறீங்க. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேல் வாய்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஜின்னு நிற்கிறாரு. ஆக்சுவலி ஜின்னு தான் ஜிம்மினோட அண்ணன். நான் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒயன். ஓ நீ தான் ஒயனா? ஆமாம், அம்மா உன்னை பார்த்து நிறைய சொல்லியிருக்காங்க, உள்ளவா அப்படி சொல்லிவிட்டு, இல்லை ஆன்ட்டி இருக்காங்களா? ஆன்ட்டி இருக்காங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உட்காரு, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், ஆன்ட்டியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆன்ட்டி ஜிமின் கூட இருக்கிறாங்க. ஏன் என்னாச்சு? ஜிமினுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் அவனை பார்த்துக்கிறதுக்காக இருக்கிறாங்க. ஓ உடம்பு சரியில்லையா? ஆமாம், இரு நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜின் போய் காஃபி போட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. நீங்களும் அப்படியே ஜின்னை தான் பார்க்குறீங்க. இந்தா குடி அப்படி சொல்லிவிட்டு அப்படியே குடிக்கிறீங்க. இப்போ ஓகேவா அவருக்கு? இல்லை உங்கள் பிரதருக்கு இப்போ ஓகேவா? முன்னே இருந்த ஃபீவருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் க்யூர் ஆகிடுவான். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு
அம்மா தான் பார்க்க வந்தியா? ஆமாம், ஆண்டி பிஸியாலாம் இருக்காங்க. சரி நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. ஜிம்மின் உங்களை தான் பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. சரி நல்லதாக நடந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஜிம்மின் எல்லா விஷயத்தையுமே ஜின்னுக்கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனால தான் உங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லையா? ஓ அதனால தான் காலேஜ்க்கு வரல போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. இப்போ உங்களுக்கு ஜிம்மின்கிட்ட பேசியே ஆகணும். ஏன் எனக்கு இப்படி தோணுது அவங்ககிட்ட பேசணுன்னு? அவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கான்? என் பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு கிஸ் பண்ணியிருக்கான், அங்கங்கே கையெல்லாம் வச்சுருக்கான். அப்புறம் ஏன் நான் அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் அவனோட நம்பரை தான் பார்க்குறீங்க. ஏன் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை சொல்லுது. மனசு ஒரு தடவை மெசேஜ் பண்ணி பார்க்கறதுல ஒரு தப்பு இல்லையே ஏன் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லுது. நீங்கள் மனசு சொல்கிறதான் கேட்டுட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய் ஐம் ஒயன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க. மூளை சொல்லுது ஒரு வேளை அவள் ஏதோ தப்பாக நினச்சிட்டானா, இன்னும் மாறலன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அழுவிடுது. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் போய் அதை வந்து டெலீட் பண்ண பார்க்குறீங்க. டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் பதிலாக டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்டீங்க. ஐயோயோ டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாடாக அடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஐயோ வயன் என்னடி பண்ணி வச்சுருக்க, டெலிட் ஃபார் மீ கொடுத்து வச்சுருக்க, அப்போ அவனுக்கு எப்படி டெலிட் ஆகும்? ஒரு வேளை அவன் பார்த்துட்டானா என்ன பண்ணுறது? இப்போ வேற போக முடியாது, நைட் ஆகிடுச்சு. சரி என்ன நடக்குதோன்னு நடக்கட்டும். இருந்தாலும் அள்ள விடுதே வயன் ஏன் இந்த மாதிரி பண்ண, மெசேஜ் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. எல்லாம் இந்த மனசு ஐயோ கொஞ்ச நாள் பூட்டி வச்சுருக்க வேண்டியதானே, எதுக்கடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அவங்களே. நீங்கள் அப்போ உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் அப்படியே பால்கனியில் எட்டி பார்க்குறீங்க. ஜிம்மினோட ரூம் வந்து அப்படியே லைட்லாம் ஆஃப் ஆகி தான் இருக்குது. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை. எப்படி இருந்தாலும் பாப்பானே ஏன் என்னடி பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அவங்களுக்கு நான் தூக்கமே இல்லை. ஐயோ அவன் பார்த்தா என்ன நினைப்பானோ அப்படி சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே கண்ணில் டார்க் சர்க்கிள்ஸோடு அப்படியே கீழே இறங்கி வரீங்க காலேஜ் போகிறதுக்காக. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஐயோ ஓயன் என்னடி ஆச்சு, நைட்டு தூங்கலையா நீனு? இல்லைம்மா நைட்டு தூக்கம் வரல. அதான் ஏன் தூக்கம் வரல எனக்கு தெரில. இது ஏதோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருந்தேனா எனக்கு தூக்கம் வரல. அப்படியே பொழுதும் வெடிஞ்சு போச்சு. இந்த பிள்ளைங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது. இப்போது அப்படியே காலேஜுக்கு உங்கள் அம்மா வந்து ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே காலேஜுக்குள்ளே போய் அப்படியே உங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் எனக்கு தூக்கம் வருது, நைட்டுன்னு தூங்க முடியல. இப்போனா தூங்கி விழுகிறேன். கிளாஸில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பேசாமல் பேக் பெஞ்ச் போயிடுவோம், அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருக்கீங்க. நாடியில் கை வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போது வீமென் குக்கோட கேங்கும் வருது. அவங்க ஜிம்மினும் வராங்க. ஜிம்மின் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது, பட் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பார். நீங்கள் ஜிம்மினோட ப்ளேஸில் லாஸ்ட்டில் அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு அப்படி சிரிப்பாக வருது. இப்போது அவர் நினைக்கிறாரு, நேற்று நைட் நீங்கள் மெசேஜ் பண்ணதுப்போ அவங்க பார்த்துருப்பாங்க. ஒயன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. எதுக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமே அவங்க பால்கனியை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க ரூமில் லைட் எரிஞ்சிருக்கும். அவருமே தூங்கியிருக்க மாட்டார். நீங்கள் எப்போ லைட் ஆஃப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. நைட்டு பூரா எரிஞ்சிட்டே இருந்திருக்கும். அவரும் உங்கள் கூட சேர்ந்து தான் தூங்காமல் அப்படியே இருந்திருப்பார். இப்போ அதெல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது லியா அவங்க பக்கத்தில் போய் ஒயன் ஒயன் முன்னாடி ஏன்டி இங்கே வந்து தூங்கிட்டு இருக்க?
நைட்டு தூங்கல, அதான். ஏன் தூங்கல? மெசேஜ் பார்த்தானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேனா, அதான் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா? அப்படியே ஜிம்மினை பார்க்குறா. ஜிம்மின் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா யாரோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த? நான் நான் ஜிம்மினோட மெசேஜுக்கு. அது ஜிம்மினுக்கு. ஆமாம், ஜிம்மினுக்கு எதுக்கு நீ மெசேஜ் பண்ண? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, அதான் எப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன். பட் நான் டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்தேன். பட் இருந்தாலும் மெசேஜ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தூக்க கலக்கத்தில் அவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க. இதை கேட்டுட்டு லியா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜிம்மினை பார்க்குறா. டேய், ஆக்சுவலி அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. பண்ணிவிட்டு பதட்டப்பட்டு டெலிட் பண்ணும்போது டெலிட் ஃபார் எவ்ரிஒனுக்கு பதிலாக டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஜிம்மின் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும் நைட் ஃபுல்லாக தூங்கலேன்னு. உனக்கு எப்படி தெரியும்? லூஸ் லியா, 2 பேரும் நெய்பர்ஸ் தெரியுமா? அட நாயே, 2 பேரும் நெய்பர்ஸா? என் ரூமில் இருந்து பார்த்தா அவர் ரூம் கிளியராக தெரியும். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அவர் ரூமில் லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. நானும் பார்த்தேன். மெசேஜ் பண்ணியிருக்கா, பட் நான் தான் மெசேஜ் பண்ணல. ஓ, இதுதான் நான் கதை. சரிதான், சரி. அப்போ யூ கேரி ஆன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி லியா சொல்கிறா. ஜிமினும் சிரிச்சுக்கிட்டே, உங்ககிட்ட வந்து இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ அதனால தான் தயாங் கூட உட்காந்துட்டான். பட் அவனோட கண் ஃபுல்லாக உங்கள் சைடில் தான் இருக்குது. இப்போது ஜங்குக், டேய் எப்பட்றா இந்த புட்டியை லவ் பண்ண? எனக்கு தெரிலடா, பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான். நீங்கள் க்யூட்டாக தூங்குறீங்களா, அதை பார்த்து அட்மையர் ஆகி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஐயோ, இங்கே ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான். ஜங்குகே, நம்ம கேங்கில் அடுத்த பைத்தியக்காரன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இல்லையா, டேய் என்னடா நீங்கள் 2 பேரும் பைத்தியங்கள் ஆகிட்டிங்களா என்ன? ஆமாம், உங்கள் மேலே பைத்தியமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சமாளிக்கிறா. அப்படி, ஓ ஆமாம் எங்கள் மேலே பைத்தியமாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. இப்போது அந்த கிளாஸும் முடியுது. அப்போ லியா ஒயனை எழுப்ப போகும்போது, லியா என்னடி பண்ணுற? ஒயனை எழுப்ப போகிறேன்டா, டைம் ஆகிடுச்சு, லன்ச் டைம் ஆகிடுச்சு. அவன் இன்னும் தூங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் பைத்தியமாக உனக்கு, லன்ச் டைம் ஆகிடுச்சிட்டா, அவளுக்கு பசிக்கும்ல. அவளுக்கு இன்றைக்கெலாம் பசிக்காது, வீட்டில் போய் சாப்பிடுவா. நீ என்ன பண்ணுற, உன் வேலையை பார், ஏன் ஆளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். ஓ, உன் ஆள், சரி சரி, அப்போ நீ ஏன் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த ரூமில் நீங்களும் ஜிம்மினும் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் ஸ்டில் தூங்கிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஜிம்மின் அந்த பெஞ்சிலேருந்து அப்படி திரும்பி அவங்க பெஞ்சை பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணி அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. சாரி ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம் கலையுது. ஜிம்மின் அப்படியே அவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அவங்க முன்னாடி ஒரு ப்ரிட்டியான ஃபேஸ், அதுவும் டோ ஐஸோட அவங்கள தான் அப்படியே அட்மையர் பண்ணி ஒரு ஐஸ் பார்த்துட்ருக்கு. நீங்கள் அந்த ஐஸ்லேயே அப்படியே மூழ்கி போய் நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரியாலிட்டி வந்துட்டு, ஜிம்மின், ஒயன் எல்லோரும் எங்கே போனாங்க? எல்லோரும் லன்ச் போயிருக்காங்க. லன்ச்சா? லன்ச் டைமே ஆகிடுச்சா? ஐயோ, நீங்கள் சாப்பிட போகலையா? இல்லை, எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்கல. சரி ஓகே, அப்போ நம்ம இங்கே இருக்கலாம். இல்லை, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மின் அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு.
உங்களுக்கு அகைன் பயமாக இருக்குது. ஜிமின் ப்ளீஸ் கையை விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுகிற மாதிரி போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை விட்டு ஒயன் ப்ளீஸ் இந்த மாதிரி மட்டும் சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்பாலஜிஸ் கேட்கலாம் தாண்டி வந்திருக்கேன். அப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஐம் சாரி ஒயன், நான் அப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது. உன்னை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஒயன். உனக்கு அது பிடிக்கும்னு நினச்சி தான் நான் பண்ணேன். பட் நான் உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுவேன், இவ்வளோ பயப்படுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஒயன். ஐம் ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் சொல்லும்போது நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. இதை பார்த்துட்டு ஒயன் ஏன் அழுகிற? ஜிமின் ஏன் அப்படி பண்ண? நீ அப்படி பண்ணதுலேருந்து என் பக்கத்தில் யாராச்சும் வந்தாலே பயமாக இருக்கு. ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுகிறீங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுற? ப்ளீஸ் கொஞ்ச நேரம். ஐம் சாரி, ஐம் ஸோ சாரி. நீ இவ்வளோ ஹர்ட்டாக நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அழுகிறாரு. நீங்கள் ஜிமின் அழுகிறீங்களா? ஐம் சாரி, நான் பண்ணது பெரிய தப்பு. ஆனால் இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறேன்னு நினச்சி பார்க்கல. நான் ஏன் அப்படி பண்ணேன்னா உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் லவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை நான் எப்போ பார்த்தேனோ அப்போலேருந்து உன்னை நான் டீஸ் பண்ணணும்னு நினச்சேன். உன்கிட்ட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். உன்னை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போந்தான் அம்மா சொன்னாங்க பக்கத்து வீட்டில் ஒயன்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. க்யூரியாசிட்டியில் தான் நான் பால்கனியில் போய் பார்த்தேன். அப்போ தான் நீயும் தங்கச்சியும் தண்ணியில் அடித்து விளையாடிட்டு இருந்தீங்க. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதை யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும் வயன், எனக்கு தெரியும் நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான். பட் நான் தப்பான இன்டென்ஷனில் நான் அதை பண்ணல வயன். என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை பார்த்தப்போ எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் வயன் கிஸ் பண்ணேன். பட் அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உன்னோட ஃபீலிங்ஸை நான் மதிச்சிருந்துருக்கணும். அது இல்லாமல் நான் ஃபோர்ஸ் பண்ணது தப்பு தான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழுகிறாரு. ஜிமின் லவ் பண்ணுறீங்களா? அப்போ ஜிமின் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஆமாம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். இதுக்கப்புறம் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன், உன்னை தப்பாக டச் பண்ண மாட்டேன் வயன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு மன்னிச்சிட்டேன். பழசை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டாம். அது பாஸ்டாகவே இருக்கட்டும். வயன் என்ன சொல்கிற? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வயன். ப்ளீஸ் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கோன்னா நான் சொல்ல வேண்டாம். பட் என்னை இப்படி அவாய்ட் பண்ணாத வயன். எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஜிமின், உங்கள் லவ்க்கு நான் டிசர்வ் கிடையாது. யாரும் நான் டிசர்வ் இல்லைன்னு எனக்கு ஒன்று தாண்டி பிடிச்சிருக்கு. புரிஞ்சுக்கோ வயன். ஏன் புரியாத மாதிரி நடிச்சிட்ருக்க? உனக்கும் என்ன பிடிக்கும் தானே? யார் சொன்ன? எனக்கு இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உண்மையாக சொல்ல, உனக்கு என்ன பிடிக்காதா? ஜிமின், நீங்கள் எனக்கு தள்ளி போங்க. சொல்லுவேன், உனக்கு என்ன பிடிக்காதா? நீங்கள் ஜிமின்
எனக்கு உன்னை பிடிக்கும், பட் வேண்டாம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போய்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் என்னை இப்படியே பேசுகிற? என் லவ்க்கு நீ மட்டும்தானே டிசர்வ். என் ஹார்ட்டில் உன்னை தவிர வேற ஒரு பொண்ணு என்னால் வச்சு கூட பார்க்க முடியாதுடி, புரிஞ்சுக்கோ வயன். இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மின் அதுக்கு மேலே உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. போகும்போது ஜிம்மின் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் டிஆரி ஐஸோட அவங்கள தான் பார்க்குறாரு. சாரி ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிட்டீங்க. இங்கே ஜிம்மின் அப்படியே அழுகிறாரு. எல்லாம் என் தப்பு தான், ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஐம் சாரி வயன், ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழுகிறாரு. இப்போ இங்கே அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே உங்கள் மிரரில் பார்க்குறீங்க உங்களை. ஜிம்மின் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிம்மின் வயனை டிஸ்டர்பே பண்ணல. முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வயனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒதுங்கிட்டாரு. வயனும் பார்க்குறா. ஜிம்மின் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தாலுமே அவங்கள பார்ப்பாரு. பார்த்தா எதுவும் பேசாமல் அப்படியே போயிடுவார். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் அவருக்குள்ளே கஷ்டமாக இருக்குது, என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படியே தான் டேஸஸும் போகுது. அப்போது எல்லோரும் சேர்ந்து தான் உட்காந்துருக்காங்க. அதில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மேம் ஏதோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க. இங்கே ஜிம்மினோட கேங் மட்டும்தான் இருக்குது. ஜிம்மின் அப்படியே அந்த பெஞ்சில் சோகமாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு தயாங், டே ஜிம்மினா என்னடா ஏன்டா இப்படி இருக்க? எல்லாம் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது, சும்மா துருவோடு இருக்கிற ஆள், என்ன இப்படி ஃபீஸ் பண்ண பல்பு மாதிரி உட்காந்துருக்க? ஏன் சொல்ல மாட்டேன், நானே வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காண்ட்ருக்கேன். வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காண்ட்ருக்கியா? அப்படி என்ன நடந்துச்சு சாருக்கு வாழ்க்கையில்? அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன்டா. வயன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அதுக்கு அவன் என்ன சொன்னா? அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? ஜிம்மின் ஒன்று ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சா? ஆமாண்டா. டேய், மொத்த காலேஜ் ஓம் முன்னாடி சுற்றிட்டு இருக்கு, ஒன்று ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சா? ஏன்டா நீங்கள் வேறு எந்த பொண்ணில் வேறு பார்த்துட்டு இருக்கீங்க? நானே அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு என்ன ஆச்சுடா? நீ வேற ஏன்டா? அவள் சொன்னா, உன் லவ்வுக்கெல்லாம் நான் டிசர்வ் கிடையாது ஜிம்மின், நீ ரொம்ப ஹேண்ட்ஸம், பட் நான் அப்படி கிடையாது, உன்னோட ஆப்போசிட். ஸோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் ஏன்னா நான் வேறு அவளை ஆல்ரெடி ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இதுக்கப்புறம் நான் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்லிவிட்டு அப்படியே சோகமாக இருக்கிறாங்க. தயாங் இதை பார்த்துட்டு, டேய் நீ நினைக்கிறியா அவள் உன்னை லவ் பண்ணலன்னு? அது தானடா உண்மை. அவள் என்னை பார்த்தாலே பயப்படுறா. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தப்பு தான். அன்றைக்கி நான் அப்படி பண்ணின்றக்கூடாது, அட்லீஸ்ட் நார்மலாக ஃப்ரெண்டாவது இருந்திருக்கலாம். எல்லாம் நான் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரெயின் பண்ணிக்கிறாரு. இதை கேட்டுட்டு தயாங்கலாம் அப்படியே பார்க்குறான். அப்போ லியா, ஹே ஜிமினா, நீ வயனை உண்மையாகவே லவ் பண்ணுறியா? ஹே, அவன் எனக்கு லைஃப் பார்ட்னராக வேணும்டி. அவன் இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு போயிட்டேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் எனக்கு வேணும். எப்படி தான் அவளை கரெக்ட் பண்ணுறது? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு, என்ன ஜிமின் இப்படி இறங்கிட்ட, என்ன பண்ணுறது, அவளை கரெக்ட் பண்ணணுமே, எனக்கு அவள் வேணும்டா. சரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே எல்லோரும் யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போது ஷைனி, டே ஜிமின், நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறா. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? உன்னை உண்மையாக லவ் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வேளை லவ் பண்ணலைன்னா மூடிட்டு போடா. என்னடி
சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு பொண்ணுக்கு அங்கே பஞ்சம். நம்ம கிளாஸ்லே நிறைய பொண்ணுங்க அவன் மேலே கண்ணாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு பொண்ணை இப்படி விஷயத்த சொல்லி கூப்பிடுவோம். அப்படிங்கிற? ஆமாம், சரி, ஓகே. அப்போ நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாமா? ஓகே. சரி, பாக்கி எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே பைக்கில் வராரு. நீங்களும் பார்க்குறீங்க, ஜிமினும் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஜிமினை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல வயன், உனக்கு அவன் ரொம்ப ஓவர். ஸோ அதனால் எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ போகிறவங்களே தான் ஜிமின் பார்க்குறாரு. இப்போ நாளைக்கு போடுற ஐடியாவில் கண்டிப்பாக என்கிட்டயே வந்துடுவோயன், சாரிடி அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. இப்போ அவரும் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே காலேஜ்க்கு வரீங்க. அங்கே பார்த்தா விமீன் குக்கோட கேங் எல்லாமே அங்கே உட்காந்துருக்கு. நீங்கள் லியா அப்புறம் ஷைனிக்கிட்ட குட் மார்னிங் சொல்லிவிட்டு பசங்கக்கிட்டேயும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க சீட்டில் உட்காடுறீங்க. அப்போது ஒரு பொண்ணு ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ்குள்ளே வரா. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அதை எதுவும் பார்க்காம அப்படியே திரும்பிட்டீங்க. நீங்கள் பார்க்குறத தான் ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடி திரும்பிட்டா? இரு, முழுசாக என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஸ்ட்ரைட்டாக ஜிமின் கேங் கிட்ட தான் வந்து நிற்கிறா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக ஜிமின் கிட்ட போய், ஜிமின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த காலேஜில் நீ தான் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நானும் இந்த காலேஜில் ரொம்பவே ஃபேமஸ். பேசாமல் ஏன் நம்ம 2 பேரும் டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செக்ஸி டோனில் அவள் சொல்கிறா. நீங்கள் இதை கேட்டுட்டு என்ன டேட்டிங் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பினதை பார்த்துட்டு என்னடா திரும்பிட்டா? அவள் கேட்டுட்டு தான் இருக்கா, நீ சொல்லு. அப்போ ஜிமினோ, வை நாட், டேட் தானே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இதை கேட்டதும் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, மொத்தத்தையுமே உங்கள் கையில் தான் காட்டுறீங்க. உங்கள் கையில் பென் இருக்கும், அந்த பெண்ணை எடுத்து அந்த புக்கிலே குத்திட்டு அப்படியே இருக்கிறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ டேட்டிங் போகிறேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காண்டாவது. ஜிமின் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே உங்கள் ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனில் தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி இருக்கீங்க. அப்போ லியா வந்து, ஒரு நிமிஷம் இரு, நான் மேமை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா உங்களோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே முன்னாடி போயிட்டு, மேம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி கூப்பிட்ருக்காங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வரும்போது உங்களோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்குறா. அது பிளாங்காக இருக்குது. என்ன எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வந்துட்டு, டே ஜிமின், அவள் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் அப்படி கல் மாதிரி இருக்காடா. என்னடி சொல்கிற, கல் மாதிரி இருக்கிறாளா? அப்போ இந்த பிளான் ஃப்ளாப்பா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே மூஞ்சே தொங்கிடுச்சு. அந்த பொண்ணு என்னடானா ஜிம்மினை உரசிக்கினே இருக்குது. வயன் இருக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியல. பட் உள்ள ஜிமினுக்கு காண்டாட்ருக்கு. அப்படியே என்ன சொல்கிற, அவள் எதுவும் ரியாக்ஷனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அவங்க கையில் இருக்க அந்த பெண்ணை அப்படியே புக்கு கூட அப்படியே அழுத்தி வச்சுட்டு இருக்கீங்க. ஜிமினா, ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா சொல்கிற, அவள் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் இருக்கிறாடா. எவன் சொன்னா எக்ஸ்ப்ரெஷன் இல்லைன்னு? கொஞ்சம் கையை பாரு மேடம், மொத்த எமோஷனையும் கையில் எப்படி காட்டுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே காட்டுறான். ஜிமினும் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அந்த பெண்ணை, அந்த புக்கு விட்டு அந்த புக்கு ஓட்டே வந்துடும் போல் அந்த அளவுக்கு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்ருக்கீங்க. என்னடா? அப்போது இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி கண்டினியூ பண்ண சொல்லிட்டு ஜிமின் இன்னும் அந்த பொண்ணு கூட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுறாங்க.
உங்களுக்கு அங்கே பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்டு உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. வேண்டாம் ஒயன், இதுக்கு மேலே இங்கே நீ இருந்த கோவத்தில் வெடிச்சிருவ. பேசாமல் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழும்பி அப்படியே வெளியில் போகலான்னு போகிறீங்க. அப்போ ஷைனி, ஏ ஓயன் எங்கடி போகிற? நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் போயிட்டீங்க. நீங்கள் போன அடுத்த செகண்டு அப்படியே அந்த பொண்ணு அப்படியே தள்ளி விட்டு ஆச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டாரு. அந்த பொண்ணு, ஜிம்மன் என்னை ஏன் இப்படி தள்ளி விட்ட? ஏய் என்ன ரொம்ப வந்து உரசிக்கின்னு இருக்க? உன்னை நான் இங்கே நடிக்கிறது தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எதுக்கு ரொம்ப வந்து உரசிக்கின்னு இருக்கேன்? ஜிம்மன் யார் சொன்னா நடிக்க வந்திருக்கேன்னு? நம்ம 2 பேரும் டேட்டிங் தானே பண்ணுறோம். ஜிம்மன் அப்படியே தயாங்க பார்க்குறாரு. தயாங்க அப்படி ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்கு அப்படியே சிரிக்கிறான். டே மோசக்குட்டி என்னடா பண்ணி வச்ச? இல்லை ஜிமினா, என்னதான் நடிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஜிம்மின் ஒன்று டேட் பண்ணணுன்னு நினைக்கிறான், அதனால நீயா போய் வாலண்டியராக கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்ச மச்சான். டே முசுக்குட்டி, என் வாழ்க்கையில் வந்து விளையாடலான்னு இருக்கியாடா? நான் அவ்வளோ கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா மொத்தமாக பிச்சுக்கின்னு போகிறதுக்கு வேண்டி பிளான் போட்டுட்ருக்கேன் நான். நீ மச்சான் நீ என்ன தான் சொன்னாலும் பார்த்தியா எனக்கு கோவம் வந்துருச்சு. மயூர் அவளுக்கு கோவம் வந்துடலாம், இவளை எப்படி கழட்டி விடுறது? அதை கழட்டி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹேய் இங்கே என்ன நடக்குது? ஜிம்மன் நம்ம 2 பேரும் இப்போ டேட்டிங் தானே பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஜிம்மன் இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னை டேட்டிங் பண்ணல, நான் ஜஸ்ட் உன்னை ஒரு நடிக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஜிம்மின் பட் ஆனால் நான் உன்னை உண்மையாகவே டேட்டிங் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மறுபடியும் ஜிம்மி கிட்ட போகுது. ஆய் ஒரு 10 அடி தள்ளி நிற்கணும், கிட்ட வந்து உரசிக்கிட்டு இருந்தேன் கொன்றுவேன். என்ன ஜிம்மன், என்ன ஜிமின் நொன்ன ஜிமின்னு? இங்கே பாரு, நடிக்கிறதா இருந்தால் நடி, அப்படி இல்லையா மூடிட்டு உன் வேலையை பாரு, நான் வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படியே தான் டேஸஸும் போகுது. அந்த பொண்ணு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட ரொம்ப வரிசை பேசிக்கிட்டே இருக்கா. ஜிம்மனுக்கு நான் பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது. ஏய் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என்னெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன ஜிம்மன் என்ன தான் நடிப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இது பண்ணுறா. ஜிம்மினுக்கு வேறு வழி இல்லை, பிகாஸ் நீங்கள் ரொம்பவே காண்டாகிறீங்க, அது ஜிம்மினுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸ் போகுது. உங்களுக்கு நான் செம்ம காண்டா இருக்குது. ஜிம்மின்னா அந்த பொண்ணு கூட கொஞ்சிறது என்ன பேசுகிறது என்ன பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க செம்ம காண்டாக இருக்குது. கிளாஸில் போயாச்சுன்னா அப்படி ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்குலாம் கிளாஸுக்கு இருக்கவே பிடிக்கல, அப்படியே கிளாஸை விட்டு வெளியில் வந்துட்டீங்க. நீங்கள் போன அடுத்த செகண்ட் அந்த பிள்ளைய அப்படியே தள்ளி விட்டுருவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் அப்படியே கிளாஸை விட்டு வெளியில் வந்து அப்படியே சோகமாக அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துருந்து அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற? ஏன் நீ அந்த பொண்ணு கூட க்ளோஸாக இருந்தால் எனக்கு ஏன் வலிக்குது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ அப்படியே அந்த பொண்ணு தான் டேட் பண்ணுறேன்னா ஏன் என்கிட்ட இருந்து என்னை கஷ்டப்படுத்துகிற? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மன். எனக்கு ஒன்று பிடிக்கும், 2 பேரும் பேர் கிடையாது, பட் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிம்மன். நான் உன்கிட்ட அப்படி சொன்ன உடனே நீ வேற ஒரு பொண்ணை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அப்போ நீ என்னை உண்மையிலே லவ் பண்ணலையா? எல்லாம் ஜஸ்ட்டு அதுக்காக மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அழுகுறீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே லியாவும் ஷைனியும் வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்ன வயன் அப்படியே கிளாஸை விட்டு எவ்வளோ வந்துட்ட? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சும்மாதான், கிளாஸில் ரொம்ப போர் அடிச்சுது. அதுவும் இல்லாமல் அந்த ஜிம்மினும் அந்த பொண்ணை பண்ணுற அலும்பு இருக்கே, ஐயோயோயோ நானும் தயாங்க கூட இப்படி பண்ணதில்லடி, பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க, அதான் கடுப்பாக இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஓ ரொம்ப பண்ணுறாங்களோ? சரி நீ எதுக்கு வெளியில் வந்த? ஒன்றும் இல்லை, சும்மா தான், மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. புள்ளியா? இல்லை நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், கொஞ்ச நாளாக நீ சரியே இல்லையே, ஒரு மாதிரி இருக்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன? இங்கே பாரு வயன், நீ நார்மலாக இருக்கிறதுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாங்கள் அதை நோட் பண்ண தான் செய்கிறோம்.
என்னாச்சு உனக்கு? எங்ககிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? அது ஷைனி, அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது? ஏன் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? ஏதாவது பெரிய ரகசியம் ஏதாவது வச்சுருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லை, உங்ககிட்ட சொல்லலாம், பட் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களோ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன வயன் எங்களை பற்றி இப்படி நினச்சிட்ட? நாங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம், நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க. நீங்கள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் என்ன, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டியா? அப்படி இல்லை, அது என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் எதுவும் நினைக்க மாட்டோம். ஜிம்மின் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா ஷைனி, பட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்டி? அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது? நீயே பாரு, அவன் எப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கேன்னு பாரு. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம், அதுவும் இல்லாமல் இந்த காலேஜோட ரொம்ப பாப்புலரான பர்சன். நான் நார்மலான பர்சன். எப்படி அவன் என்ன லவ் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு ஏதாச்சும் கெட்ட பேர் ஏதாவது வந்துடாதா? அதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேரோட பேர் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவள் லவ்வுக்கு நான் டிசர்வ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி என்ன நினச்சிட்ருக்க? அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், நீ என்னென்னா இந்த சில்லி ரீசனுக்காக நீ அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கியா? இது சில்லி ரீசன்லாம் இல்லை, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, பட் அப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படி பெரிய ப்ராப்ளம் வரும்? ஆமாம், பாப்புலரான பையனை லவ் பண்ணியாச்சுன்னா ஆல்ரெடி அவன் மேலே இருக்கிற க்ரஷில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன தானே புல்லி பண்ணுவாங்க. அதனால தான், இதுக்காக தான் நீ அவனை ரிஜெக்ட் பண்ணியா? அப்போ உனக்கு அவனை பிடிக்குமா? பிடிக்கும். அவன் என்ன தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிது. அவன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகும்போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்லாம் தோணும், ஆனால் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுகிறீங்க. அப்புறம் என்ன, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஜிமின் கிட்டே போய் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. என்ன லூஸ் மாதிரி பேசுகிறா? அவன் தான் இப்போ வேறு ஒரு பொண்ணை டேட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு அதை பார்க்க முடியல, அதனால தான் நான் கிளாஸை விட்டு வெளியில் வந்தேன். அந்த பொண்ணு என்ன இப்படி ரிவீலிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாமல் ஜிமின் கூட ரொம்ப க்ளோஸாக பேசி இப்படியே ஒட்டிட்டு நிற்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் நான் ஜிம்மினை மன்னிக்கவே மாட்டேன். ஏன்? ஆமாம், என்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், என்னை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் டைலாகாக சொன்னான். ஆனால் இப்போ ஒரு பொண்ணு டேட்டுக்கு கூப்பிட்டா அவனும் போய் டேட் பண்ணுறான். இதில் எங்கே இருக்கு அவனோட உண்மையான லவ்? எல்லாருமே மோசம், ரொம்ப மோசம். ஆனால் நான் ஜிம்மின் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? அவனும் எல்லா பசங்க மாதிரி தான், ரொம்ப செக்ஸியாக இருக்கிற பொண்ணுங்களே பார்த்தா அவனும் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு லியாக்கும் ஷைனிக்கும் பயங்கரமாக சிரிப்பு வருது. ஒர்க் அவுட் ஆகுதுரா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, அப்போது நீயும் ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? அந்த மாதிரினா ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாம்ல? என்ன சொல்கிற? எவ்வளோ நாள் தான் நீ இந்த லூஸான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுகிட்டே இருக்க? உன்னோட ஒரு தனி ஐடென்டிட்டி நீ வெளியில் கொண்டு வர வேண்டாம்? எனக்கு என்ன தனி ஐடென்டிட்டி இருக்குது? நான் ஓயன். லூஸு மாதிரி பேசாத. என்ன சொல்கிறீங்க? இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே காலேஜ்லேருந்து அப்படியே வெளில கூப்பிட்டு வராங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? இரு, அப்படியே உன்னோட லுக்கை நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த ரிவீலிங்கான ட்ரெஸ்ஸெல்லாம் போட சுத்தமாக பிடிக்காது. ரிவீலிங்கான ட்ரெஸ் தானே போட பிடிக்காது, ஸோ ஃபிட்டாக போட பிடிக்குமா? அதுவும் போட பிடிக்காது. இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்காக ஃபிட்டாக போடு. ஜிம்முக்கு முன்னாடி நீ இன்னைக்கு காட்டுற அந்த பொண்ணு அழகா இல்லை நீ அழகான்னு சொல்லிட்டு. ஆஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு தானே அழகு, பார்த்தா தெரியல, என்ன பார் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அவங்க தலையிலே அடிக்கிறா. என்ன அடிக்கிறா? இங்கே பாரு, அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் தான் போட்டிருக்கா.
நீயும் அதே மாதிரி ஒரு மேக் ஓவர் கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக அவளை விட அவளை விட இந்த காலேஜோட பியூட்டியாகவே நீ ஆயிடுவேன். என்ன சொல்கிற? இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி தரன்னு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இங்கே எதுக்கு வந்தோம்? எல்லாம் பண்ண வேணாம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க. ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃபிட்டாக, நீங்கள் சப்பின்னே சொல்லவே முடியாது. ஆக்சுவலி நீங்கள் சப்பி கிடையாது, மீடியமாக தான் இருப்பீங்க. அதுவும் ஸ்ட்ரக்சராக இருக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்ட்ரக்சராக அழகாக இருக்கீங்க. இதை பார்த்துட்டு அடியே ஒயன், என்னடி இப்படி இருக்க? நீ இப்படி இருந்துட்டா நீ அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த? எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளீஸ் நான் நார்மலான டிஷர்ட்ஸே போட்டுக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு இது எடுத்து விடுங்க, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அதை கலத்த போகிறீங்க. முடியாது, இன்றைக்கி எங்களுக்காகாது நீ இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ காலேஜ் காலேஜ் தான் முடிஞ்சிருக்கோம்ல. சரி, இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வர. இல்லை என்னால் முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நாளைக்கு இந்த ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்டு வர. கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதை பார்த்துட்டு இல்லையா, நாளைக்கு காலையில் ஒயன் வீட்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். எதுக்கு? எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீ டிஷர்ட் போட்டுட்டு தான் ரெடியாக இருப்பேன்னு தெரியும். அதனால வீட்டில் இருந்தே உன்னை பக்காவாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறோம். வேணாம், எனக்கு அப்படிலாம் போட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளீஸ் வேணாம். இல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க? ஐயோ, ஒரு வேளை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்த்துட்டோமா வீட்டுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டில் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அப்படியே உங்கள் அம்மா அதை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம லியா அப்புறம் ஷைனி தான் வெளியில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமா நீங்கள்? ஆண்டி, நாங்கள் வயனோட ஃப்ரெண்ட்ஸ், லியா அப்புறம் ஷைனி. ஓ வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வயனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெடியாக வந்திருக்கீங்க. வாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்க? இல்லை ஆண்டி, டைம் இல்லை. வயன் மேலே ரெடி ஆகிட்டு இருக்காமா. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு டிஷர்ட் அப்புறம் ஒரு ஃபேன் போட்டிருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக வேதான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. ப்ளீஸ், அன்றைக்கி நீங்கள் உங்களோட ஆசைக்காக மட்டும்தான் நான் அன்றைக்கி போட்டேன். இதெல்லாம் போட்டு நான் காலேஜ் வந்தால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ், எங்களுக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே ரெடி பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்கீங்க. அப்படியே அள்ளி சாப்பிட்டுலாம் போல் அப்படி இருக்கிறீங்க ஸ்ட்ரக்சர்டாக. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க. ஐயா, ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, வேணா வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா? இங்கே பாரு, இன்றைக்கி நீ இப்படி தான் வர. எப்படி நான் இப்படி காலேஜில் நான் நடக்க முடியும்? எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட தான் இருக்கிறோம். வேணா நாங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர்றோம், சரியா? நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை அப்படி கையோடு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. செமையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள்லாம் என்னடி, நீ பாரு கண்ணாடியில் அப்படியே வேறு லெவலில் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இப்படி மட்டும் நீ ஜிமின் முன்னாடி போய் நின்னேன்னு வையா, ஜிமின் அப்படியே உன்னை அள்ளி சாப்பிட்ருவான். அப்புறம் நீ சொன்னல அவன் லவ்வுக்கு நீ டிசர்வ் இல்லைன்னு, அதெல்லாம் ஏன் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நீயே நினப்ப. உங்கள் 2 பேரோட பேர் வேறு லெவலில் போய் ரீச் ஆக போகுது, இதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி லியா சொல்கிறா. என்னென்னமோ சொல்கிற, சரி போடுறேன். ஆனால் என்ன ஓனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்பெனிலாம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக எதுவும் ஆகாது. அதான் நாங்களும் உனக்கு கம்பெனிக்கு போட்டிருக்கோம்ல, ஸோ டோன்ட் வரி, வா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரும் ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படி கீழே இறங்குறீங்க. உங்கள் தங்கச்சி ஸ்கூல் போகிறதுக்காக அப்படி ரெடியாகி கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்துருப்பா. அப்படியே மேலே பார்க்குறா. 3 பேரும் அப்படியே நடந்து வரீங்க. முக்கியமாக உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறா.
ஏன்னா இது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு என் பொண்ணு ஏன்னா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அப்பா நியூஸ் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு அப்படி உள்ளே வராங்க. யார்மா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உங்களை பார்க்குறாங்க. ஓயான் பா அம்மா என்னாச்சு? ஏதாச்சும் இன்றைக்கி ஃபங்க்ஷனா காலேஜில்? அப்போ இல்லையா? ஆமாம் ஆண்டி, இன்றைக்கி காலேஜில் சின்ன ஒரு ஃபங்க்ஷன். இவன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னான். அதனால தான் அடம்பிடிச்சி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி அவளுக்கே போட்டு கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டி. எப்படி இருக்கா? ஐயோ, என் பொண்ணா இது? இவ்வளோ நாள் லூஸு மாதிரி இருந்தா இப்போ பார்க்க தான் பொண்ணு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. மா என்னம்மா சொல்கிற? சாரி, தெரியாதனமா வாயில் வந்துருச்சு. என்னம்மா நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் தங்கச்சி டைனிங் டேபிளில் இருந்து வாயை பொழந்தவ தான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஏன்டி எப்படி பார்க்குற? நிஜமாவே நீ அக்கா தானா? ஏன் என்ன பார்த்தா நான் அசிங்கமாக இருக்கா என்ன? வாயை கழுவிடி. சத்தியமாக சொல்கிறேன் வாயான், வேறு லெவலில் இருக்க. பா, எனக்கே பொறாமையாக இருக்குது. சா, நீ என் அக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பில்டப் கொடுக்குறாங்க? அந்தளவுக்கு அழகாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது சரி, நான் கார் கொண்டு வந்திருக்கேன், காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் காரில் தான் போகிறீங்க. அப்போ லியா ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறா. டேய், இன்றைக்கி பாருடா, ஜிம்மின் இன்னைக்கு வேறு லெவலில் ஸ்டன்னாகி நிற்க போகிறான். என்னடி ஆச்சு? ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நாங்கள் இன்றைக்கி அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் நீங்கள் கூட ஸ்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெசேஜை கட் பண்ணிடுறா. அப்புறம் இந்த பக்கம் விமென் குக்கெல்லாம், டேய் இன்றைக்கி என்னமோ நம்ம ஆளுங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல், அதுவும் ஜிம்மின் பார்த்தோன்னே ஸ்டன் ஆகிற மாதிரி ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க போல். அப்போ ஜிமின், என்ன சொல்கிறீங்க? என்ன சர்ப்ரைஸ்? தெரியல, வந்தால் தான் தெரியும். ஓ சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க 3 பேருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் காலேஜுக்குள்ளே ஒரு கார் வந்து என்டர் ஆகுது. அப்போ அந்த கார் அப்படியே ஸ்பீடாக வந்து விமென் குக் இருக்கிற பிளேஸ் கிட்ட வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போது 3 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இது லியாவோட கார் தானே? ஆமாம், என்னாச்சு இந்த லூஸுக்கு இப்படி வந்து நிற்கிது? அப்போது 2 சைடில் இந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு 2 பேர் இறங்குறாங்க. லியாவும் ஷைனி தான். 2 பேரை பார்த்துட்டு அப்படியே தயாங்கும் ஜங்குக்கும் ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாங்க. என்னடி இவ்வளோ ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவங்கவுங்க ஆட்களை பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே உள்ளே பயந்துக்கிட்டு உள்ளே உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது லியாவும் ஷைனியும் எங்கே போனாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அப்படியே அந்த டோர் பக்கமாக நிற்கிறீங்க. வெளியில் வாடி. வரல, வெளியில் எல்லோரும் இருக்காங்க, பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. இப்போ நீ வெளியில் வரப்போறியா இல்லையா? ப்ளீஸ், நான் இங்கேயே இருக்கிறேனே. எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருக்க போகிறேன்? எப்படி இருந்தாலும் வெளியில் தான் வந்தாகணும், கிளாஸ் இருக்குல்ல. நான் எப்படி நான் கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணுறது? அதெல்லாம் முடியாது, இப்போ நீ வெளியில் வர அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் அங்கேருந்து குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே விமென் குக், என்னாச்சு இவங்க 2 பேருக்கும்? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. டே தயாங்கா ஜங்குக்கா ஆட்களெல்லாம் பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க போல். ஆனால் அவங்க எதுவும் சொன்னது எனக்கு என்னமோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம்ல, என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது இல்லையா வயான், இப்போ நீ வெளியில் வர இல்லை? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறா. அங்கே விமென் குக் அப்படி ஈகராக பார்த்துட்டே இருக்காங்க, என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காருக்குள்ளேருந்து பாலிஷான லெக் அப்படியே கீழே அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு யாரா அது, காலே இவ்வளோ க்ளோவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாப்லேருந்து அப்படியே மேலே பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே வெளியில் இறங்கி வந்து நிற்கிறீங்க. ஜிமின் அப்படியே கீழேருந்து மேலே ஃபேஸ் பார்த்ததும் அப்படியே மனுஷன் ஷாக்காகி நிற்கிறாரு. ஏனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கவே வேற எல்லாம் ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்கீங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைஞ்சிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஃபுல் கவரில் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படி தனியாக தெரியுது. இதை பார்த்துட்டு தயாங் ஜாங்குக்கு அப்புறமாட்டு ஜிமின் 3 பேருமே வயன் அப்படிங்கிற மாதிரி வாயை பொளந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் லியா அப்புறமாட்டு ஷைனி அவங்க கிட்ட வந்துட்டு தென் ஷால் வி கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கை நீட்டுறாங்க. நீங்களும் அவங்களுக்கு கூட கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வரீங்க. பார்க்கவே 3 பேர் ஒரு ரேம்ப் வாக்கில் நடந்து வந்த மாதிரி அப்படியே ஸ்டைலாக நடந்து வரீங்க. நீங்கள் கொஞ்சம் நார்மலாக தான் நடந்து வரீங்க. பக்கத்தில் 2 பேர் தான் வேறு லெவலில் அல்டிமேட்டாக பண்ணுறாங்க. எங்கள் தயாங் ஜாங்குக்கும் அவங்கவுங்க ஆட்களை பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறானுங்க. ஐயோ யாழ் வேறு லெவலில் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜிமின் உங்களை பார்த்து ஸ்டன்னானவன் தான் மனுஷன் அப்படியே உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போ தயாங்கும் ஜங்குக்கும் ஏன் புதுசாக மேக் ஓவர்லாம் பண்ணியிருக்கீங்க? அது தயாங் நான் இதெல்லாம் வேணாம் தான் சொன்னேன். ஷைனியும் லியாவும் தான் இதை கம்பல் பண்ணி போட சொன்னாங்க. எங்கள் ஆட்களோட டேஸ்ட் சூப்பராக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் வயன் வேறு லெவலில் இருக்க. பேசாமல் நீ இப்படியே ட்ரை பண்ணு, நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் மாறி மாறி உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே ஜிமின் அவங்கள தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரால் எதுவும் பேசவும் முடியல. அப்படியே ஸ்டன்னாகி தான் நிற்கிறாரு மனுஷன். நீங்கள் ஜிமின் ஏதாச்சும் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே வாயே திறக்கல, உங்களை கண்ணெடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன ஆச்சு அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் அப்படியே டல்லாகுது. அது ஜிமினும் பார்க்குறான். அப்போது ஜிமின் அவங்கக்கிட்ட ஏன் ஜிமின் அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. அப்போது உங்களுக்கு ஸ்மைல் வருது. அப்போது அந்த டைமில் தான் அந்த ஒரு பொண்ணு, அதாவது ஜிமின் ஃபேக் டேட்டிங்க்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பாங்கள்ல, அந்த பொண்ணு ஜிமின் கிட்ட ஹேய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷோல்டரில் அப்படியே வந்து சாயிரா. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே காண்டாகுது. அப்படியே கையை அப்படியே முறுக்கிக்கிறீங்க. ஜிம்மினுக்கு அப்படியே உங்கள் கையை தான் பார்க்குறாங்க. உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் உங்கள் ஃபேஸில் காட்டிக்க மாட்டீங்க. அப்படியே உங்களோட கைக்கு தான் உங்களை எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாலும் உங்களை கைக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. உங்கள் ஸ்கர்ட் அப்படியே பிடிச்சி அப்படியே இருக்கிறீங்க. ஜிம்மன் இதை பார்த்துட்டு சரி வயன், அப்போது நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியில் போகிறேன், அப்போது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மியை தான் பார்க்குறீங்க. நான் அவனுக்காக ரெடியாகி இப்படி வந்து நிற்கிறேன். அவன் அந்த பொண்ணு கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. தயாங் ஜாங்குக் லியா அப்புறம் ஷைனியும் பார்க்குறா. ஏன் இப்படி பண்ணுற ஜிமின்? உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுளாகவே இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. பட் உனக்காக தான் இதை போட்டிருக்கேன். நீ என்னடானா அவ கூட போகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே டியோஸோடு பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஓயன் ஜங்குக் என்னாச்சு, ஏன் அழுகிற? ஒன்றும் இல்லை, காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கான்ல, ஸோ அதான் கண்ணு கலங்குது, வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. பட் எல்லாருக்கும் புரியுது நீங்கள் போகிற ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. அப்போது தயாங் ஓயன் எவ்வளோ நாள் தான் உன்னோட ஃபீலிங்ஸை உனக்குள்ளே வச்சுப்ப? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையா? இல்லை இல்லையாலாம் சொல்லலை, எங்களுக்கு இது முன்னாடியே தெரியும். நீ உன்னை லவ் பண்ணுற தானே? அப்போ நீ உன் லவ்க்காக இவ்வளோ தான் போராடுவியா? என்ன இன்னுமா புரியல? பட் ஜிமின் வேற ஒரு பொண்ணை தானே லவ் பண்ணுறான். உனக்கு தோணுதா அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு? அப்புறம் எதுக்காக அவ கூட போகிறான்? ஏன்னா ஒன்றை ஜெலஸ் ஆகணும், அதுக்காக மட்டும்தான். உனக்காக மட்டும்தான் அவன் இவ்வளவும் பண்ணுறான். எனக்காகவா? அப்போ ஸ்டில் ஜிமின் என்னை தான் லவ் பண்ணுறானா? ஆமாம், உன்னை தான் லவ் பண்ணுறான். நவ் இட்ஸ் யுவர் டர்ன் உன்னோட லவ்வை ஜிமினுக்கு காட்டுறதுக்கு அப்படி சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா?
நிஜமா தான். அப்போ நீங்கள் அப்படி திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜிமின் ஆப்போசிட்டில் போய் நிற்கிறீங்க. ஜிமின் என்ன வயன் ஸ்டில் நீ என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா? இப்போ ஜிமின் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. சொல்ல ஜிமின், ஸ்டில் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறியா? அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு, ஏய் என்ன வயன் புதுசாக ஹாட் அண்ட் செக்ஸியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, என்ன ஜிம்மினை மயக்கவா? என்ன தான் நீ ஜிம்மினை மயக்கணும்னு நினச்சாலும் ஜிம்மின் என்கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாயடிக்கிறா. நீங்கள் அவ்வளோதான் அப்படி டியரி வயசோட பார்க்குறீங்க. ஜிம்மினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பல்லாருன்னு அந்த பொண்ணை அடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் வாயனை இப்படிலாம் சொல்லுவேன்? ஸ்லட்டு, நீ என் கூட இவ்வளோ நாள் உரசிட்டு இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ நாள் பண்ணுறதுக்கு காரணமே என் வாயனுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீ எனக்கு தேவையே இல்லடி. எவன் கூடலாம் படுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஒட்டு உராவிடிட்டு இருக்கிறியா? உன்னை பற்றி என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ என் வாயன் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறியா? சொக்க தங்கண்டியவ நீ எல்லாம் கால் தூசுக்கே இல்லை. இப்போ இப்படி வந்து நிற்கிறதுக்கு காய் வந்து நிற்கிறதே எனக்காக மட்டும்தான். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளே அந்த மாதிரி தப்பாக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பலார்னு ஒன்று போடுறாரு. ஜிமின் என்ன நீ அடிச்சிட்டல்ல? ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே தள்ளி விட்டுட்டான். அந்த பொண்ணு அப்படியே தொப்புன்னு கீழே வந்துட்டான். இங்கே பாரு, உனக்காக நான் இவ்வளோ பண்ணேன். என்னடி பண்ணேன்? என்ன பண்ண? ஒன்றும் பண்ணிக்கல, வந்து உரசிட்டு மட்டும் இருக்கிறா. பாடி ஆனால் வந்துட்டான் பார் அடுத்த ஆள், போய் அவ கூட போய் பாடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்கிறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்ககிட்ட வந்து, வயன் இது எல்லாமே நாடகம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இனியும் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். சரியா? நீ லவ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஐ லவ் யூ. கேட்டுதா? ஐ லவ் யூ. இந்த குட்டி மூளையில் ஏற்றிக்கோ, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஜிமின் அப்படி போக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி, ஜிமின் ஐம் சாரி. எதுக்கு சாரி? நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்படியே ஜிமின் உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி, எங்கள் பாருவயன் நீ எனக்கு கஷ்டம்லாம் படுத்தலடி. எனக்கு ஏன் மேலே தான் எனக்கு கோவம். ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிட்டேனே சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. ஐம் சாரி வயன். கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இந்த ஒரு சாரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் போதும் ஜிமின், இதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்காக நீ என்கிட்ட சாரி கேட்காத. அதை அப்படியே விட்டுரு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நோட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஜிமின் ஐம் சாரி. எதுக்கு இப்போ நீ சாரி கேட்குற? அது இவ்வளோ நாள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜிமின் ஐ லவ் யூ ஸோ மச். உன் லவ்க்கு நான் டிசர்வ் ஆகலாம் எனக்கு தெரில. எனக்கு யார் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பட் ஜிமின் நீ எனக்கு வேணும் ஜிமின். ஐம் சாரி. முன்னாடி பண்ணதுக்கெல்லாம் உன்னை நான் அன்றைக்கி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் வயன் நீ உனக்கு ஓகேவாடி? எனக்கு ஓகே தான். லைஃப் லாங் உன் கூடவே நான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினோ அவங்கள பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அவரும் ஒரு மாதிரி கலங்கி நிற்கிறாரு. அப்போ நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஜிமின் சொல்லடி புட்டு, புட்டு சொல்லாத. இல்லை, எனக்கு புட்டு தான் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் உனக்கு பிடிக்குமா? யார் சொன்னா உனக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்கும்னு? அப்போது உனக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, பட் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ என் கூட தனியாக இருக்கும்போது போட்டுக்கோ. இந்த மாதிரி காலேஜ்க்கெலாம் போட்டுட்டு வராத. ஏன், என்னாச்சு? நான் மட்டும் பார்க்க வேண்டிய இந்த அழகை எல்லாரும் பார்க்குறது எனக்கு பிடிக்கல. உனக்கு எப்பவும் போல் பிடிச்ச அந்த கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்லேயே நீ வா. இந்த அழகை நான் மட்டும்தான் பார்க்கணும். என் ஒயின் எப்போவுமே எனக்கு அழகு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்படியே ஷோல்டரோடு அப்படியே தள்ளுறீங்க. அப்போ ஜிமின், சாரி ஒயின், ஒரு எமோஷனில் அது சாரி ஜிமின், டக்குன்னு பண்ணியா? அதான் உனக்கு ஓகே தானே? அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. இங்கே இதெல்லாம் பார்த்து அவங்க கேங்கில் இருக்கவங்கலாம் பயங்கரமாக ஹாப்பி. அவங்கவுங்க ஜோடியோடு நின்றுட்டு ஒரு வழியாக நம்ம ஜிமினும் கமிட் ஆகிட்டான். பா, ஒரு கேங் 3 ரோசஸ் கப்புள் ஆகிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஜோடிகளும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் அவங்கள அப்படியே பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, பீச் தான். இங்கே எதுக்கு ஜிமின் வந்திருக்கோம்? வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அந்த கடல் கரைக்கு முன்னாடி நின்றுட்டு ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் இதை கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே அவங்கக்கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப ஆசை வயன், இந்த மாதிரி கத்தி சொல்லணும் உங்ககிட்ட, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ நீங்களும் அந்த கடல்கிட்ட போய் ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கத்துறீங்க. அப்போது ஜிமினும் அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட வயன், ஐம் சாரி வயன். எதுக்கு ஜிமின்? இல்லை, எனக்கு அன்றைக்கி நடந்த விஷயந்தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் ஜிமினை தான் பார்க்குறீங்க, எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அப்போது ஜிமின், வயன் ஏதாச்சும் சொல்லு. ஜிமின், வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? சரி வயன் அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எதிர்பார்த்துருப்பான். பட் இப்போ நீங்கள் டக்குன்னு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிமின் உங்கள் வீட்டு முன்னாடி தான் நிப்பாட்டுறான். ஜிமின், சொல்லு வயன், வீட்டுக்கு வாயன். என்னாச்சு வயன்? இல்லை, சும்மா தான், இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு நீ வந்ததில்லைல்ல, அதான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆக்சுவலி அந்த வீட்டில் யாருமே இல்லை. உங்களோட அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, தங்கச்சியும் இல்லை. அவங்க எல்லாருமே அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க. சொல்லப்போனால் நாளைக்கு தான் வருவாங்க. நீங்கள் மட்டும்தான் நைட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு செமஸ்டர் போயிட்டுருக்கு, அதனால். அப்போது நீங்கள் ஜிமினையும் கூப்பிடுறீங்க. ஜிமினும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. வீடு அவ்வளோ அமைதியாக இருக்குது. என்னாச்சு வயன், வீட்டில் யாரும் இல்லையா? யாரும் இல்லை. எங்கே போயிருக்காங்க? அவங்கெல்லாம் என்னோடய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் நீ போகலையா? இல்லை, செமஸ்டர் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால தான் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, எப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமினோட கையை அப்படியே இழுத்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. எங்கே வயன் கூட்டிகிட்டு போகிற? நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அவங்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் ரூம் அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது.
ஹே ஒயன், என்ன மாதிரி ஒரு ரூம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்புகிறாங்க. இங்கே பார்த்தா நீங்கள் அந்த டோரை அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஒயன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நிற்கிற? அப்போது நீங்கள் மெதுவாக அவன்கிட்ட நடந்து வரீங்க. என்னாச்சு ஒயன், ஏன் இப்படி இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லை? எனக்கு ஒன்றும் இல்லை, பட் என்னோடய மூச்சு பாப்பாவுக்கு தான் சம்திங் ராங். மூச்சு பாப்பாவா? ஆமாம், நீ என்னோடய மூச்சு பாப்பா. நான் மூச்சியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறீங்க. இங்கே ஜிம்மினுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் எகிருது. ஒயன், என்ன பண்ணுற? உனக்கு கில்ட்டாக இருக்குது அதானே? என்ன சொல்கிற? ஸ்டார்டிங்கில் நீ எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அக்ரெசிவாக பண்ணுறது உனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அப்படி தானே? அப்போது ஜிம்மின் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறான். நீங்கள் அவனை ஃபேஸ் அப்படியே தூக்கி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க. சொல்ல ஜிம்மின், கில்ட்டாக இருக்கா? ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே நீங்கள் அப்படியே அவனோட காலரை பிடிச்சி அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மின் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. என்னது வயலா இது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ கில்ட்டாலாம் ஆக வேண்டாம் சரியா? அது அப்போவே நீ நினச்சிருப்ப நான் உனக்கானவன்னு, அதனால தான் நீ அந்த மாதிரி பண்ண. ஸோ அதை நினச்சி நீ இப்போ ஃபீல் பண்ணாத. இப்போ உனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு மட்டும்தான் சரியா? இப்போ நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறவ நீங்கள் சொல்கிறீங்க. ஓயன், என்ன சொல்கிற? என்ன வேணாலும் பண்ணலான்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஓயன், உனக்கு ஓகேவா? எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது ஜிமின். லைஃப் லாங் உன் கூடவே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோதான், பயங்கர ஹாப்பி. உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படி ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஒயன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நீ என்னை புரிஞ்சிக்கலன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஜிம்மின், எதனால் உனக்கு என்னை பிடிச்சிருந்தது? அப்போது ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்து, அது எனக்கு தெரியல, ஸ்டார்டிங்கில் உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட டீஸ் பண்ணணும், உன்னை வம்பெழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுது. அதுக்கப்புறம் நீ காலேஜில் பார்க்கும்போது லூஸான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உன்னோட ஸ்கின்னை யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படி பொத்தி வச்சுருந்த. அன்னைக்கு உன்னை அந்த வெட் கிளாத்தில் உன்னோட டிஷர்ட் அப்படியே உன்னோட ஸ்கின்னோட அப்படியே ஒட்டி இருந்ததில் உன்னோட ஸ்ட்ரக்சர் அப்படி தெரிஞ்சுது. நான் நினச்சி கூட பார்க்கல. நான் நினச்சேன் நீ ரொம்ப சப்பின்னு, பட் நீ சப்பியெல்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்போ நான் சப்பி இல்லையா? அப்புறம் ஏன் என்னை புட்டுன்னு கூப்பிடுற? ஏன்னா உன்னோட கண்ணும் புஜுக்கு புஜுக்குன்னு இருக்கு, அதை எனக்கு கிள்ளணும் ரொம்ப ஆசை. என்ன கிள்ளணுமா? பாரு, லைட்டாக கிள்னாலே அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுது. என்ன ஜிம்மின், உனக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்குது? நீ வேற, எனக்கு நிறைய ஆசை இருக்குது, அதெல்லாம் உன்கிட்ட தான் அப்படி கொட்டி தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்போ தீக்க வேண்டியது தானே? தீக்க வேண்டியது தானே ஜிம்மின்? இப்போது அம்மா அப்பாவும் இல்லை, நீ நான் மட்டும்தான் இருக்கும். ஸோ உன்னோட ஆசை எதுவாக இருந்தாலும் இப்போவே தீர்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு அப்படி ஷாக்காக இருக்குது. என்னடி நீயா சொல்கிற? நான் பார்த்த ஓயனா நீ? அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாளே,
என்ன இவ்வளோ நாட்டியாக பேசுகிற? ஜிமின், அது எனக்கு தெரியல. எனக்கு நீ சொன்னதும் எனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஓ மேடம், அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்கோ? அதெல்லாம் எனக்கு அவ்வளோவெல்லாம் தெரியாது. நிஜமாக உனக்கு தெரியாதா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அந்த பெட்டில் தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகி அந்த பெட்டில் விழுறீங்க. ஜிமின் அப்படியே அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்டு அவங்களோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க. ஜிமின் அப்போ உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு ஓயன் ஓயன் கையேறி வெக்கமாக இருக்கு ஜிமின். இதுக்கே வைக்கப்பட்டா எப்படி? அசால்ட்டாக சொல்லிட்டேன் என் ஆசையெல்லாம் தீர்த்துக்கோன்னு. அப்போது எப்படி இந்த மாதிரி கண்ணை மூடி இருந்தா எப்படி என்னோடய ஆசை தீர்க்கறதெல்லாம் நீ பார்ப்ப? அதுக்கு நீ கண்ணை திறந்து என்னை பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே கையை அப்படியே பாதி தூரம் எடுத்துகிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. லவ் யூ ஸோ மச் வாய் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு கூச்சமாக இருக்குது. என்னடி சிரிக்கிற ஜிமேன்? எனக்கு கூச்சமாக இருக்குது ஜிமேன், எனக்கு சிரிப்பாக வருது. ஓஹோ சிரிப்பாக வருதா? அப்போது உனக்கு எங்கே சென்சிட்டிவ்னு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த கழுத்து இடுப்புலலாம் கிஸ் பண்ணும்போது பயங்கரமாக சினுங்குறீங்க. ஜிமன் அங்கே மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சினுங்குறீங்க. ஓ உன்னோட வீக் பாயிண்ட் அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்களோட வீக் பாயிண்ட்டே டார்கெட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மோன் பண்ணுறீங்க. அவங்களுக்கு அது அந்த வெட் கீசஸ் அவங்களுக்கு ரொம்ப மோர்னிங் சவுண்டு அப்படியே தூண்டுது. ஜிமின் அப்படியே உன்னை தான் பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு ஷால் வி ஸ்டார்ட்? அப்போது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. ஜிமினோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்களோட ட்ரெஸ்ஸோட பட்டன்ஸ் எல்லாமே அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீ இன்னும் டார்க் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கியா ஜிமின்? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமின் அப்படியே அவங்களோட ஸ்கர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ஃபேண்ட்டையும் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் எனக்கு தெரியும் இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைம், ஸோ உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக அது ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் இங்கே பயங்கரமாக மூனிங்காக இருக்குது ஜிமின், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக இன்செர்ட் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் நான் பயங்கரமாக மூன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வலிக்குது ஜிமின், வலிக்குது, கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அப்படியே ட்ராப்லெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது கண்ணிலேருந்து. ஜிமின் அப்படியே கீழே பார்க்குறாரு. அவருக்கு வெட்டாக இருக்குது பிகாஸ் யூ ஆர் வர்ஜின் பிளட்டு. இதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு உங்களை பார்த்து ஐ ஆம் நவ் யூ ஆர் மைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு செக்ஷன் ரொம்ப ஹாட்டாக போகுது. ஜிமின் நான் பயங்கரமாக தர்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜிமின் வலிக்குது ஜிமின், இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே கம்ப் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் படுத்துக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த கிஸ் ட்ரக்குன்னு, இப்போது அந்த ட்ரக்குக்கு நான் அப்படியே அடிக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அடிக்டடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ மறுபடியும் உங்கள் மேலே ஓவர் ஆறாரு. ஜிமின் என்ன பண்ணுற? இப்போ தானே முடித்தேன், என்னால் என்ன அந்த ட்ரக்லேருந்து வெளியில் வர முடியல, ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. என்ன பண்ணுற ஜிமின்? எவ்வளோ நேரம் தான் ஒரே போஸில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நேராக கவுச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஜிமின் கவுச்சுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு போகிற? இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உட்கார வச்ச மாதிரி அவர் பண்ணுறாரு. ஐயோ ஜிமின் வலிக்குது
அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது. அவர் அதை அந்த மாதிரி பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் டிஃப்ரெண்ட் மாடலாக பண்ணுறாரு. ஐயோ நான் தெரியாதனமும் சொல்லிட்டேன் போலியே, ஏன்டா இந்த மாதிரி கொள்கிற அப்படிங்கிற மாதிரி. அவர் ஆசை தீர டிஃப்ரெண்ட் பொசிஷனில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கு தான் சுத்தமாக முடியல, ஜிமின் விடுடா எனக்கு பழிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவர் விட்ட பாடே இல்லை. அப்படியே கிச்சனுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வச்சு பண்ணுறாரு. உங்களுக்கு சுத்தமாக முடியல. ஜிமின் சத்தியமாக முடியல ஜிமின், போவோம், எங்கள் அம்மா வரைக்கும் 2 days இருக்குது, அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 daysமே அவங்கள வெளியிலேயே விடலை. ஜிம்மினோட அம்மா கிட்ட கூட அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 days அவங்க கூட தான். காலேஜ்க்கும் போகலை. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் இன்றைக்கி தான் அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அத்தை வந்துட்டாங்களா, சரி ஓகே, அப்போது எல்லாம் பேசி முடிச்சு சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். என்னடா சொல்கிறேன், பயமாக இருக்குடா. என்ன பயமாக இருக்குது? அது பண்ணும்போது எந்த ஒரு பயம் இல்லைல்ல, அப்புறம் என்ன பண்ணால் பயம், ஏன்னா உன்னை விட்டுட்டு போயிடுன்னு பயமாக இருக்கான். அதெல்லாம் இல்லை. இப்போ இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. கூடி சீக்கிரத்தில் அவங்களுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்க போகிறாங்க. ஏன்டா இப்படி பேசுகிற? இங்கே பாரு, நம்ம சீக்கிரமாகவே பேசலாம், பட் இப்போ அதுக்கான டைம் இல்லைடா. சரி இப்போ என்ன பண்ண சொல்கிற? என்ன ஏதாச்சும் பண்ணு. பேசாமல் பக்கத்தில் ஒரு லேடர் இருக்குது, அது வழியாக கீழே இறங்கி உங்கள் வீட்டுக்கு ஓடிடு. என்னடி நினச்சிட்ருக்க? வருங்கால புருஷனை இப்படி பைப்பு பிடிச்சி இறங்க சொல்கிற? அங்கே பைப்புலாம் இல்லைடா, அங்கே ஒரு குட்டி லேடர் இருக்குது, நான் அது போடுறேன், நீ அப்படியே கீழே இறங்கிப்போ. பிளானு அதெல்லாம் இல்லைடா. ப்ளீஸ் போ, அம்மா சீக்கிரம் வந்துட போகிறாங்க. சரி லேடர் அங்கே இங்கே தான் இருக்குது. டே ட்ரெஸ்ஸை போட்டு போடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அந்த கயிறு லேடர் இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே இங்கே நான் மாட்டிட்டு கீழே போடுறீங்க. அயன் உன்னை விட்டு போகணுமாடி? டே எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, கீழே வேறு எங்கள் அம்மா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஷாக ஒரு கிஸ் பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டுருக்கீங்க. இருடி, ஒழுங்காக கிஸ்ஸு கூட ஒழுங்காக அடிக்க விட மாட்டேங்கிறா அப்படி சொல்லிட்டு லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி, லவ் யூ ஒழுங்காக சொல்கிறீ, லவ் யூ ஜிம்னா, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறீங்க. சரி இப்போ தான் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ அங்கேருந்து லேடர் பிடிச்சி அப்படி கீழே இறங்குறாங்க. நீங்கள் பார்த்து ஜிமின் பார்த்துடா, சரிடி பார்த்துட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே மேலே பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கிறீங்க, சரி பார்த்துப்போ அப்படி சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே கடன்னு கீழே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் அம்மா, ஓயே நீ என்ன நீ பண்ணிகிட்ருக்க? இல்லைம்மா தூங்கிட்டேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே வெளியில் நிற்கிறீங்க. உங்கள் தங்கச்சி உங்களை பார்க்குறா. என்ன இவ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? உங்கள் கழுத்தில் ஹெக்கி மார்க் இருக்குது. உங்கள் தங்கச்சி, ஆமாம் ஓயன் என்னாச்சு உனக்கு கழுத்துக்கு? ஏதோ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க. பாவி பையன் ஹெக்கி மார்க் கொடுத்துட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, ஏதோ கொசு கடிச்சிது, அது அப்படியே சொரிஞ்சேனா லைட்டாக ரேஷஸ் வந்துடுச்சு. ஓ பட் ஆனால் நம்புற மாதிரி இல்லை ஓயன் அப்படிங்கிற உங்கள் தங்கச்சி பொசுக்குன்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி வரணும் அப்படின்னா ஒன்றில் ஹெக்கி மார்க்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய பூச்சி வந்து கடித்தா மட்டும்தான் இது இப்படிலாம் வரும். நீ லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே லவ் பண்ணாலும் இந்த லவ் கிஸ்ஸு அதுக்கெல்லாம் நீ ஒர்த்தே இல்லை. அப்போது பெருசாக பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அவங்க தங்கச்சி அப்படிலாம் சொல்கிறா. நீங்கள் இங்கே திருன்னு ஒழிச்சிட்ருக்கீங்க. அவங்க தங்கச்சி என்னமோ சரியில்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்க்கு போயிட்டா. நீங்கள் அப்பா இது குட்டி பிசஸெல்லாம் சமாளிக்கிறதுல பெரும்பாடு போலையே, எப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அவளுக்கே தெரிஞ்சுக்க நான் லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு, அது வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் ஜிமினும் பயங்கர கப்புள்ஸ் ஆகிட்டீங்க. ஜிமினுக்கு இப்போ நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியல. தயாங் சொன்ன மாதிரி அப்படியே 3 ரோசஸ் கப்புள்ஸாக இருக்கீங்க. தயாங்கும் ஷைனியும் ஒரு பக்கம், ஜங்குக்கும் லியாவும் ஒரு பக்கம், நீங்களும் ஜிமினும் ஒரு பக்கம். ஒரே ரொமான்டிக்காக தான் போகுது. இப்படியே தான் அந்த ஒரு டேஸும் போகுது. மேன் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அவங்க அம்மாட்ட உங்கள் விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்குனா செம்ம ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா உங்களை ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க வீட்டு மருமகள் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் ஒயனோட அம்மா கிட்ட இப்படி ஜிம்மினுக்கு ஒயனை கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜிம்மினை பிடிக்கும். அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிம்மின் மறுபடியும் உங்களை பயங்கரமாக தேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள்னா ஜிம்மின் போதும்ண்ணா, ஏன்டா இப்படி போட்டு உசுரை வாங்குற, அதான் மேரேஜ் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் ஆகிடுச்சுல, இன்னமும் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஹே அதான் அன்றைக்கே சொன்னலடி, நீ என்னோட ட்ரக்குடி, எப்படி என் ட்ரக்கை நான் டெய்லி எடுக்காமல் இருப்பேன். பட் உன்னை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏய் என்னடி கஷ்டப்படுற? ஆமாம், டெய்லி என்ன இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணி அப்படியே உசுரை வாங்குறடா பட் பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கிட்ட என்னோட மொத்த ஆசையும் காட்டுறேன். நான் சாகிற வரைக்கும் என் ஆசை தீரவே தீராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐயோயோ அப்போ நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதோட இந்த ஒரு 2 ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒரு 2 ஷர்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கதைக்கு ரொம்பவே அவசரமாக பேசுனதுனால கொஞ்சம் லேக் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி மன்னிச்சு விட்டுருங்கடா. நான் அடுத்த கதையில் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக சொல்கிறேன். உங்களோட சப்போர்ட் ஓடிஸ் ஆன் வைப்ஸ் ஆஃப் லவ்க்கும் ஓடிஸ் ஆன் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ்க்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான். அண்டில் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பிடா. பாய்.